அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி இன்றைக்கான எபிசோடு வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாமே சுமையாக இருந்துச்சு, எல்லாமே பாசிட்டிவாக இருந்துச்சு. அப்படிங்கிறதான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நிவினும் விஜயும் வந்து ஓப்பனிங்கில் பேசினது வந்து சூப்பராக இருந்துச்சு. அவங்க 2 பேருமே அண்டர்ஸ்டாண்டிங்கோடு வந்து நல்லா வந்து சூப்பராக வந்து பேசியிருந்தாங்க. அதே மாதிரி வீட்டுக்கு வந்தோடனே வந்து தாத்தா வந்து விஜய்கிட்ட வந்து சூப்பராக வந்து பேசிகிட்டு இருந்தார். விஜய் வந்து சமாதானப்படுத்திகிட்டு இருந்தார். விடுப்பா விஜய், எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருப்பார். அதே மாதிரி இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது செமையாக இருந்தது. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காவேரியோட அம்மா சாரதா இருக்காங்களே, அவங்க வந்து காவேரி கிட்ட பேசினது அது மட்டும்தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. சரி, அவங்க அம்மாவோட பாயிண்டில் அவங்க வந்து பேசுகிறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் இன்றைக்கி எபிசோடு வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு செமையாக வந்து கொண்டு போயிருந்தாங்க நம்மளோட மகாநதியை. வில்லன் கேங்ஸ் வந்து அவங்க ஒரு பிளானை போடுறாங்க, அது வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு. அந்த கேங்ஸ் எல்லாம் வந்து சொல்லிவிட்டது மாதிரியே வந்து வெண்ணிலா வந்து விஜய்கிட்ட வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அதை விஜய் வந்து பொறுமையாக வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு யோசிக்காமல் வெளியில் போ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சொல்லிடுவார். எவ்வளோ நேரம் பொறுமையாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவர் பண்ணி செம்மையாக வந்து சூப்பராக அந்த வெண்ணிலா வந்து பண்ணிடுவாங்க. அப்போ வெண்ணிலா இங்கேயே ஸ்டே பண்ணுறாங்க, விஜய் வீட்டிலே இருக்கிறாங்க. இருக்கும்போது மாமா கேரக்டர் வந்திருக்காங்க இல்லையா, அவங்க வந்து வெண்ணிலா வந்து விஜய் வீட்டில் விட்டுட்டு அவங்க வந்து போயிடுறாங்க. போனதுக்கப்புறமா வந்து வெண்ணிலா சொல்கிறாங்க, நாளைக்கு எனக்கு கல்யாணம், நீ கண்டிப்பாக வரணும் அப்படின்னு. அப்போ நான் ரெடி பண்ணி உனக்கு மாப்பிள்ளை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லும்போது, எனக்கு நீ தான் மாப்பிள்ளை, வேறு யாரும் கிடையாது, நீ தான் என் கழுத்தில் தாலி கட்டணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க. அந்த இடத்துல வந்து பயங்கர டென்ஷன் ஆகிடுறாரு விஜய். பயங்கர கோபம் வந்துடுது அவருக்கு. வாய மூடு, நீ வந்து உன்னை வந்து நான் என்ன மாதிரி நினச்சிருந்தேன், இப்போ என் ஒய்ஃபு காவேரி சொன்னது தான் இப்போ கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக வந்து திட்டுறாரு. பயங்கர உச்சக்கட்ட கோவத்தில் இருக்கிறாரு. வில்லன் கேங்ஸ்லாம் வந்து ஒரு பக்காவாக பிளானை போட்டு இந்த பொண்ணை உசுப்பேத்தி விட்டு அனுப்பி விட்டாங்க. அப்போ வீட்டுக்கு வந்து தாத்தாவிலேருந்து எல்லாருமே பாட்டியெல்லாம் விஜய் பாட்டியெல்லாம் பயங்கரமாக கோவப்படுறாங்க. நீ என்ன நினச்சிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கோவப்பட்டு பயங்கரமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது எது நடக்குது அப்படின்னு தெரியல அவங்களுக்கு. அந்த அளவுக்கு பயங்கரமாக வந்து கோவத்தில் இருக்காங்க. எல்லாமே விஜயை வந்து டார்கெட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து தாத்தாவும் பாட்டியும் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. விஜயை வந்து எது வந்தாலும் நான் பார்ப்பேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டார். இப்போ நிவின்கிட்ட சொல்லும் போது கூட வந்து நிவினும் விஜய் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொல்லுவார், காவேரி வந்து இந்த அளவுக்கு என்ன இவ்வளோ புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லி நான் வந்து நினைக்கவே இல்லை. இந்த அளவுக்கு அழகாக வந்து புரிஞ்சுக்கிட்டா, அவளுக்காக நான் வந்து நிற்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட இது அப்படின்ற மாதிரி சூப்பராக வந்து விஜய் வந்து நிவின்கிட்ட சொல்லியிருப்பார். அது வந்து நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அவ்வளோ அழகாக வந்து அவங்களோட லவ்வை வந்து அவர் ஷேர் பண்ணியிருப்பார். காவேரியும் சரி அதை தான் வந்து நிவின்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. அப்போ நிவின் வந்து யோசிப்பார், 2 பேருமே எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்காங்க, சூப்பரான விஷயம், எவ்வளோ ஒரு நல்லா புரிதலோடு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்து அவரே வந்து வியந்து தான் பார்ப்பார். அப்போ 2 பேருமே கண்டிப்பாக சேரணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு அவர் வராரு. நிச்சயமாக வந்து அவர் மூலியமாகவே சேர்த்து வைப்பாங்க அப்படின்றது தான். ஏன்னா விஜய்க்கு சப்போர்ட்டாக நிவின் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார் இல்லையா, அவரோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டேன் நான் அப்படிங்கிற மாதிரி காவேரி கிட்ட சொல்லியிருக்காரு. அது வந்து சூப்பரான விஷயம். எனக்கு ரொம்ப ரொம்ப இந்த போர்ஷனே அழகாக இருந்தது. நேத்திக்கு விஜயும் அதாவது நிவினும் காவேரியும் பேசினது, இன்னைக்கு விஜயும் நிவின்னு பேசினது அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. சூப்பராக இருந்துச்சு. அந்த புரிதல் தான் சொல்ல வரேன். அந்த புரிதல் அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு, அவ்வளோ நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறதான். அடுத்தடுத்து இந்த மாதிரி சீன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதான். இவங்க 2 பேரோட அது குமரனுக்கு கூட சொல்கிறதுக்கு வராது. அவங்க ஃபேமிலி யோசிக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. இப்போ யமுனா பிரச்சனை பெருசாக வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. நிவின் வந்து இந்த மாதிரி அப்பப்போ பேசிகிட்டு இருந்தார்னா அது வந்து யமுனா பிரச்சனையை அதை அப்புறம் பார்ப்போம். இப்போ காவேரி பிரச்சனை முடிஞ்சிச்சு அப்படின்னா யமுனா பிரச்சனை பெருசாக வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அதுக்கு தான் இந்த பில்டப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம். காவேரி அதாவது வெண்ணிலா பிரச்சனையை சால்வ் பண்ணிவிட்டு யமுனா பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடும் அப்படிங்கிறதான். காவேரிக்கு எப்போவுமே பிரச்சனை முடியாது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். காவேரி பிரச்சனை அப்படி தானே போயிட்டுருக்கு. அப்படி ரியல் லைஃப்லேயே காவேரி பிரச்சனை எப்போ தொடங்குச்சோ, நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே தொடங்குனது இன்னும் பிரச்சனை போயிட்டுருக்கு இல்லையா. அது மாதிரி தண்ணி பிரச்சனை, தண்ணி இல்லாத டைமில் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனு. இந்த மகாநதி காவேரி வந்து அந்த மாதிரி தான். எல்லா பிரச்சனையுமே வந்து சால்வ் பண்ணுறதுக்கு அவங்க வந்து முயற்சி பண்ணிட்டு தான் இருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது.
அது மாதிரி நம்மளோட விஜய் காவேரி பிரச்சனை தீரவே தீராது, போய்க்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான். அதுக்கு சப்போர்ட்டாக நிவின் மாதிரி ஆளுங்க வர வர கொஞ்சம் அவங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ சாரதா பேசுனதை வச்சு பார்க்கும்போது காவேரி எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் இருக்கனால சாரதா என்ன சொல்கிறாங்க, நீ போயிடுன்னு சொல்கிறேன், அந்த பையன் வந்து இருந்துக்கிட்டு உன் மனசை மாற்றி வச்சுருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இந்த பிரச்சனை வந்து எனக்கு தெரிஞ்ச மனசார வந்து சாரதா வந்து போ அப்படின்னு அனுப்பவே மாட்டாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. பெரிய பிரச்சனையில் பெரிய சண்டையில் தான் வந்து காவேரி வந்து நான் கிளம்பி போகிறேன், இப்போ நான் கிளம்பி போகிறேன் அப்படின்னு ஆத்திரத்தில் கிளம்பி வந்தால் மட்டும்தான் உண்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்தளவுக்கு பயங்கரமாக வந்து நம்மளோட மகாநதி சீரியலை வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாதுங்க. அவ்வளோ ஒரு அழகாக வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க, சூப்பராக வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்றைக்கி எபிசோடு வந்து விஜய் நிவின் பேசினது அவ்வளோ அழகாக இருந்தது. வெண்ணிலா மேட்ரை விடுங்க, வெண்ணிலா மேட்ரு வந்து அது சரியாயிரும் அப்படிங்கிறத வில்லன் கேங்ஸ்லாம் வந்து என்ன பிளான் போட்டாலும் நம்ம நினைக்கிறது நடக்காது அப்படிங்கிற அவங்களுக்கு தெரிஞ்சாலுமே நமக்கு வந்து அவங்க நினைக்கிறது நடக்காது அப்படிங்கிறது நமக்கும் தெரியும். அதனால் தைரியமாக நம்ம வந்து இருக்கலாம் அப்படிங்கிறது தான். ஆனால் நம்ம டிஆர்பி வந்து ஏற்றணும் அப்படிங்கிற டிஆர்பிலாம் இப்போது 7:30 மணி இது டைமில் வந்து கொஞ்சம் லைட்டாக கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால டிவியில் ஹாட்ஸ்டாரில் எல்லாத்துலேயுமே பார்க்குறவங்க ஃபுல்லாக வந்து மியூட்டில் போடாமல் பாருங்கள், நல்லா கண்டினியூவாக பாருங்கள். விளம்பரம் எதையுமே வந்து கட் பண்ணாதீங்க, கட் பண்ணாமல் வந்து எல்லாத்தையுமே பாருங்கள் அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து சொல்லணும்னு தோணுச்சு. டிஆர்பி வந்து ஜாஸ்தியானால் மட்டும்தான் சீரியல் வந்து பயங்கரமாக போகும் அப்படிங்கிறது தான். நல்லா டிவியில் பார்க்குறவங்க நல்லா வந்து விளம்பரத்தோடு சேர்த்தே பாருங்கள், அப்போ தான் நமக்கு வந்து டிஆர்பி கிடைக்கும், நல்ல டிஆர்பி கிடைக்கும். இப்போ 4th பிளேஸில் இருக்கிறாங்க, அதுவுமே வந்து நல்ல விஷயந்தான். அடுத்தடுத்து நல்லா அதவே மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம நல்லா பார்க்கணும் இல்லையா, அதை தான் சொல்ல வரேன். இன்றைக்கி எபிசோடு எல்லாமே வந்து சூப்பர் தூள் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. விஜய் நிவின் அடி தூளாக பண்ணிட்டாங்க, சூப்பராக பண்ணிட்டாங்க. இதில் இருக்கிறது இன்றைக்கி நடந்த எபிசோடில் இது ஒன்று தாங்க ஆறுதல் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அவ்வளோ அழகாக வந்து இருந்தது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. என்ன மக்களை சொல்கிறீங்க? கண்டிப்பாக உங்களோட கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம அதை பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். நம்மளோட சேனலை வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதை பற்றி நம்ம அடுத்தடுத்து தொடர்ந்து நல்ல நல்ல வீடியோக்கெல்லாம் நம்ம போடுறோம் மகாநதி சம்மந்தமாக. அதை பற்றி பார்க்கலாம் சரிங்களா. ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் வந்து நிறைய வந்துக்கிட்டு இருக்குது. அடுத்த வீடியோ வந்து நல்ல வீடியோ வந்துகிட்டு இருக்குது, சூப்பர் வீடியோ. அதை நான் நேற்றுக்கே போடணும்னு நினச்சேன், போட முடியல, டைம் இல்லை. அதனால் இப்போ இந்த முடிஞ்சோடனே அந்த வீடியோ போடுறேங்க. நீங்கள் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா. இன்றைக்கி எபிசோடு சூப்பர், ஓவராலாக அழகாக இருந்தது, சூப்பராக இருந்துச்சு, எல்லாமே ஃபயராக என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு அப்படிங்கிறதான். நிவின் விஜய் சூப்பர் தூள் கிளப்பிட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நிவினோடதும் விஜயோடதும். இனிமேல் அந்த மாதிரி இது நிறைய கொண்டு வாங்க டைரக்டர் அப்படிங்கிறதான் நம்மளோட சைட்லேருந்து சொல்ல வரோம். என்ன மக்களை சொல்கிறீங்க? கண்டிப்பாக உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து கண்டிப்பாக உங்களை சந்திக்கிறேன். சூப்பருங்க.